அண்ட் யோசிச்சு பாரு, அவங்களால ஏதாவது அவங்க தான் இன்ட்ரெஸ்ட் 1 வீக் வைல்ட் கார்டாக வந்து லாஸ்ட் சீசன் 15K-வா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா, அரோரா, அதுக்கப்புறம் வியானா, இவங்க 3 பேருமே இப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க 3 பேருமே நைட்டு நேரம் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. எது சார்ந்து இந்த டிஸ்கஷன் நடக்குதுன்னா, பிஆர் ஒர்க்கை சார்ந்து தான் இந்த டிஸ்கஷன் நடக்குது. அரோரா இருக்காங்கல்ல, முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்கவங்க தான் ரொம்ப நாள் இருப்பாங்க, கண்டென்ட் தந்துக்கிட்டே இருக்கணும். நீ இதுக்கு முன்னாடி சீசன் 1லேருந்து சீசன் 8 வரைக்கும் பாரு, எப்போவுமே கண்டென்ட் தந்துக்கிட்டே இருக்கவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க, நம்ம அதை கவனமாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வியானா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வியானா ஒரு ஸ்டேஜில் இருக்காங்கல்ல, உன் ஃப்ரெண்டு கூட ஒரு சீசனில் வந்தால எவ்வளோ நாள் இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா, ரியான்னு ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, அவங்கள பற்றி பேசுகிறாங்க. அப்போ அரோரா இருக்காங்கல்ல, அவள் வந்ததே வைல்டு கார்டு என்ட்ரியாக தான் வந்தா, ஒரு வாரத்துக்குள்ளே அவளை அனுப்பி விட்டுட்டாங்க, ஒரு வாரம் தான் அவள் தாக்கு பிடிச்சா. அதே மாதிரி கடைசி அதாவது பிக் பாஸ் முடிகிற டைமில் திரும்பி கூப்பிட்டாங்க, அப்போ ஒரு 2-3 நாள் இருந்தா, அவ்வளோதான் அவள் மொத்தமே இருந்தா. அவளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிஆர் ஒர்க்கும் பண்ணல, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் போன சீசனை நீ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, போன சீசன் ஆகட்டும், அதுக்கு முந்தின சீசன் ஆகட்டும், நிறைய பிஆர் ஒர்க்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது முன்னாடி சீசன் 1லலாம் யாருமே பிஆர் ஒர்க்கு பண்ணிட்டு வர மாட்டாங்க, ஆனால் கடைசி சில சீசன்லலாம் பிஆர் ஒர்க்கு ஹெவியாக பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதாவது வெளியே ஆளெல்லாம் செட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. அப்போ தான் வியானா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், என் ஃப்ரெண்டு கூட பிஆர்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்தான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வியானா யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா, ராணவை பற்றி சொல்கிறாங்க. ராணவுக்கும் வியானாக்கும் என்ன சம்மந்தம்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே சேர்ந்து ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்காங்களா, இல்லைனா டெலிஃபிலிம் நடிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ராணவ ரெக்கமெண்ட் பண்ணி தான் வியானாக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு போல. வியானா இந்த இடத்துல ராணவை பற்றி தான் சொல்கிறாங்க. ஏன் தைரியமாக சொல்கிறாங்கன்னா, ராணவே அதை வெளிப்படுத்திட்டாரு, ஆமாம் நான் பிஆர் செட் பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த வியானா பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஆருக்கு ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் கேட்குறாங்க. சரி, ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் கேட்குறாங்க. 15,000 ரூபாய் எப்படி தர முடியும்ன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இவங்களோட சம்பளமே ஒரு நாளைக்கு இவங்க 15,000 ரூபாய் தான் தர வாய்ப்பு இருக்கு. பிக் பாஸ்க்கு இவங்களுக்கு சம்பளமாக ஒரு நாளைக்கு 15 தான் தர வாய்ப்பு இருக்கு. அது அளவுக்கு பிஆர் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் பிஆர்லாம் செட் பண்ணிட்டு வரல, என் கசின் ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன், அதாவது ஐடியா மட்டும் ஹேண்டில் பண்ணுன்னு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன், மற்றபடி பிஆர்லாம் செட் பண்ணலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இருக்க 3 பேருமே நாங்கள் பிஆர்லாம் செட் பண்ணல, அரோராவும் செட் பண்ணலன்றாங்க, அந்த சுபிக்ஷான்ற பொண்ணு செட் பண்ணலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக இவங்க ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. பிரச்சனை என்ன தெரியுமா, ரம்யா ஜோன்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களும் ஆட் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மைக்கை நிறைய இடத்துல ஆஃப் பண்ணுறாங்க. பிக் பாஸ் மைக்கை மறைக்காதீங்கன்னு சொல்கிறாரு, கேட்காம மீறி பண்ணிட்டு இருக்காங்க.